சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி ஸ்தேவானுடைய ஊழியம். சரிங்களா, ஸ்தேவானுடைய ஊழியம். ஸோ 6ஆம் அதிகாரம் நம்ம பார்த்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா பொய் சாட்சி வச்சு நிறுத்துகிறாங்க. பொய் சாட்சி சொல்லி ஆலோசனை சங்கத்தில் பிடிச்சி அங்கே நிறுத்துகிறாங்க. சரிங்களா, ஸோ பொய் சாட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நஸ்ரானாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான்னு இவன் சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா பிடிச்ச ஆலோசனை சங்கத்துக்குள்ளே நிறுத்திடுறாங்க. சரிங்களா, ஸோ அதோட தொடர்ச்சி. ஸோ 7ஆம் அதிகாரம் அதோடைய அவர் பண்ணுகிற பிரசங்கம். சரிங்களா, அதாவது ஸ்தேவான் பண்ணுகிற பிரசங்கம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பகுதி இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் நான், அந்த 6ஆம் அதிகாரம் தான் இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்திலேயே சின்ன அதிகாரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரம் தான் அப்போஸ்தலர் அதிகாரத்திலேயே பெரிய அதிகாரம். சரிங்களா, 7ஆம் அதிகாரம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் 53 2 பகுதிகள் தான். முதல் பகுதி முதல் 53 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா, முதல் 53 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்தேவான் பண்ணுகிற பிரசங்கம். சரிங்களா, ஸ்தேவான் பண்ணுகிற பிரசங்கம் பாருங்கள். முதல் வசனம், பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். ஸோ அப்படின்னா உன்னை பற்றி பொய் சாட்சி சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிற, என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி அந்த ஆசாரியன் கேட்குறார். அதுக்கு சொல்கிறார் பாருங்கள். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறோம். ஸோ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அது வந்தது அதுதான் 2வது அழைப்பு. சரிங்களா, அப்போ முதல் அழைப்பு முன்னாடியே வந்துடுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 11ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ தேசத்தை இனத்தை விட்டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிக்கிறாங்க. குடும்பமாக அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து கிளம்பிக்கிறாங்க. கிளம்பி எந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா காரானூரில் அந்த இடத்துல நின்றுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க தகப்பன் மரித்து போயிடுறார். இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆவத்தில் அதில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மரித்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த அழைப்பு வருது. சரிங்களா, அடுத்த அழைப்பு வருது. அது ஆக்சுவலாக 2வது அழைப்பு. சரிங்களா, அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறது அந்த இடத்துல ஆண்டவர் கரெக்டாக சொல்வார். பார்த்திங்கன்னா உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தகப்பன் காரானூரில் மரிச்சிருவார். மரிச்சோன்னு பார்த்திங்கன்னா நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். சரிங்களா, அது 2வது அழைப்பு. பாருங்கள் 3ஆம் வசனம், நீ உன் தேசத்தையும் இடத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஸோ இது முதல் அழைப்பு. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு குறியெடுக்கும்படி செய்தார். ஸோ அவங்க அப்பா மரித்ததுக்கப்புறம் தான் 2வது அழைப்பு வருது. சரிங்களா, அவங்க அப்பா மரித்ததுக்கப்புறம் அடுத்த அழைப்பு வருது. இந்த தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் விட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். ஸோ அவருக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுறார், நான் இதை உனக்கும் சந்ததிக்கும் சுதந்திரமாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கானான் தேசத்து குறித்து சொல்கிறார், வாக்கு பண்ணுறார். அந்தப்படி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவனை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். ஸோ அது என்னென்னா, எகிப்து தேசத்தில் உன்னுடைய சந்ததியார் அடிமைகளாக இருப்பாங்க, 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். ஸோ அந்த எகிப்தியர் அவங்களை அடிமைப்படுத்தினாங்க, அவங்களை நான் தண்டிப்பேன், ஆக்கினைக்குட்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு இத்தேசத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஈசாக்கும் ஆபிரகாமும் 2 பேர் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. ஆண்டவர் உடன்படிக்கை, அது உடன்படிக்கை விருத்த சேதனம் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு 12 கோத்திர பிதாக்கள் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 9ஆம் வசனம் பாருங்கள்.
அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோத்திர பிதாக்கள் அந்த இதெல்லாம் நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா யோசேப்பினுடைய கதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து யோசேப்பை பிடிச்சி விற்று போட்டுறாங்க. தேவன் அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்கள் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் கிருபை பாராட்டுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறிட்டார்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதை சொல்கிறார் அவர். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களிலும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமர் போயிற்று. ஸோ யோசேப்பு சொன்னது மாதிரி முதல்ல 7 வருஷம் செழிப்பான வருஷங்கள் இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பஞ்ச நாளத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அந்த எகிப்து கானான் இடத்துலலாம் வந்து பஞ்சம் வந்துருச்சு. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் பிடிச்சி வச்சிடுறாரு. இன்னும் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா பென்யாமினை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் டைம் வந்து என்ன எல்லாம் அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி தன்னை வந்து நான் தான் யோசேப்பு, நீங்கள் குழியில் தூக்கி போட்ட யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு வந்து வெளிப்படுத்துகிறார். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் யாருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். யோசேப்பு என்ன பண்ணுறாரு, நீங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் வந்து எல்லாருமே எகிப்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தகப்பன் யாக்கோபையும் அவருடைய சகோதரர் குடும்பங்கள் எல்லாரையும் வந்து வரவழைக்கிறார் பாருங்கள். அந்தபடியே யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய எமோருடைய சந்ததியரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு எந்த இடத்துல கல்லறையில் வச்சாங்களோ அதே கல்லறையில் யாக்கோபையும் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வச்சு அடக்கம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 17ஆம் வசனம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீப போது. ஸோ பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினார், உனக்கு பின்வரும் சந்ததிக்கு வந்து இந்த கானான் தேசத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த கானான் தேசத்தை கொடுக்குற சமயம் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா நிறைவேறும் காலம் சமீபம் யோசேப்பை அறியாத வேறொரு தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். ஸோ அந்த டைம் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து ஆண்டவர் நினைக்கிறார். பார்த்திங்கன்னா அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாக நடப்பித்து, அப்போ பார்த்திங்கன்னா ஒரு புது ராஜா, யோசேப்பை அறியாத ஒரு புது ராஜா வராரு. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாக நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜனங்கள் பெருகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அந்த பார்வோன், இந்த ராஜா, புதிய ராஜா பார்த்திங்கன்னா அந்த எபிரேயருடைய குழந்தைகள் எல்லாம், ஆண் குழந்தைகள் எல்லாம் தூக்கி வந்து சாகும்படியாக செய்கிறார். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து 3 மாதம் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போடவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். ஸோ 3 மாதம் அவங்க ஒளிச்சு வைக்கிறவங்க, மோசேயுடைய அப்பா அம்மா ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒளிச்சு வைக்க முடியல, அப்புறம் நாணப்பட்டியில் வச்சு ஒரு ஆற்றுல விட்டுறாங்க. அதை பார்த்திங்கன்னா அது பார்வோனுடைய குமாரத்தை பார்த்து தன் பிள்ளையாக வந்து வளர்க்குறான். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்களிலும் வல்லவனானான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தியருடைய அந்த காரியங்கள், அந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் வந்து நல்லா கற்பிட்டு வாக்கிலும் செய்களும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. ஸோ இது பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்முடைய சகோதரர், ஸோ நம்முடைய சகோதரர்கள் தான் இவங்க வந்து அடிமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து எல்லாம் தெரியும். 40 வயசு ஆகிறதப்போ அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வந்து எகிப்தியன் வந்து எபிரேயரை வந்து துன்பப்படுத்தான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு, என் சகோதரனை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யாரும் தெரியாத டைமில் பார்த்து அவனை வெட்டி புதைச்சி போடுறதை நம்ம பார்க்குறோம்.
தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஸோ அவன் நினச்சிட்டான், ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பவர் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா என் கையினால் வந்து நான் ஒரு இரட்சகராக வந்து தேவன் வந்து என்னை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க அறிஞ்சு கொள்வான்னு நினச்சா. ஆனால் அவங்க வந்து அதை அறியலை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். ஸோ அவன் போய் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க. போய் ஏன் இப்படி சண்டை போட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாக இருக்கிறாயோ என்றான். ஸோ பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இதை பார்த்தீங்கன்னா உடனே அந்த அநியாயம் செய்தபோது அவன் பிடிச்சி தள்ளி, என்னை வந்து உன்னை அதிபதியாக யார் உன்னை வச்சது? பார்த்தீங்கன்னா நீ நேற்று எகிப்தியனை கொண்டு போட்டது போல் என்னையை கொண்டு போட நினைக்கிறாயோ அப்படின்னு சொல்லி இதை கேட்டேன்னே வந்து அவர் பயந்துடுறார். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர் பிறக்கிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது அடுத்த 40 ஆண்டுகள் வந்து ஒரு வனாந்தர அனுபவம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேலஸில் நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு அதிகாரத்தில் இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தர அனுபவத்துக்குள்ளே வந்துட்டார். 40 வருஷம் சென்ற பின்பு பார்த்திங்கன்னா அந்த மீதியான் தேசத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆகுது, 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறையா உபத்திரங்களை சந்திக்கிறார். 30ஆம் வசனம் பாருங்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலை வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்னி ஜோலையிலே அவனுக்கு தரிசனமானார். ஸோ பார்த்திங்கன்னா 40 வருஷம் கழித்து 80ஆம் வயசில் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவன் வந்து முச்செடியில் வந்து தரிசனம் மாறார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அவன் பிதாக்களின் தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். ஸோ அந்த வசனத்து பக்கத்தில் வேணால் யாத்ராகமாக 3:6 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 2 இடத்துல இருக்குது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் அதே நாமத்தினாலும் அறியப்படுகிறார். சரிங்களா? அப்போ அவருடைய நாமம் 12 நாமங்கள் இருந்தாலும் அந்த நாமம் அந்த நாமம் சரிங்களா? அவருடைய நாமம் வந்து மாறாத நாமம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 32ஆம் வசனம் பக்கத்தில் யாத்ராகமம் 3:6 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அப்படியே அறிமுகப்படுத்துகிறான். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாயும் பிதாக்கள் தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்கள் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கிறது. சொல்கிறார் பாருங்கள், கால் இருக்கிற செருப்பை கழட்டி போடு, பூமி வந்து பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஆண்டவர் 80ஆம் வயசில் அழைக்கிறார். ஸோ 40ஆம் வயசில் வந்து மோசே வந்து தான் ஊழியத்துக்கு வரணும்னு நினைச்சார். ஆனால் வந்து தேவன் விரும்பலை. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ 40ஆம் வயசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை கொண்டு இன்னொரு ஆளை ரசித்தார். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட கோப சுபாவம் இல்லை அந்த டைமில் பார்த்து தேவன் வந்து அந்த 30 லட்சம் ஜனங்களை கொடுத்துருந்தா என்ன இருக்கும் பாருங்கள். அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த 40 வருஷமாக வந்து அவர் அந்த ஒரு ஹேண்டில் வசனம் சொல்லுது, வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே வந்து பூமியில் எங்கும் பூமியில் இருக்கிற மனுஷன் எல்லாரையும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட கொலகாரனாக இருந்த அந்த மோசேவை தேவன் அந்த வனாந்தரத்தின் மூலமாக பல பாடுகள் மூலமாக கொண்டு வந்தவனை எப்படி உருவாக்கியிருக்கார் அப்படின்னா, அந்த ஜனங்களை இப்போ ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து, அதாவது அவர் அந்த 30 லட்சம் ஜனங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த அவங்கள வந்து மோல்டு பண்ணிட்டார் பாருங்கள். அதாவது வசனம் அவரை புடமிட்டு அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா சாந்த குணமெல்லாம் நார் மாற்றிட்டார். இப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கார இப்போ வந்து இவனாக கொடுத்தா இவன் வந்து ஜனங்களை நடத்துவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து ஆண்டவருக்கு வந்துருச்சு. தெரியும் அவருக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். சரிங்களா? தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தாமே ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் யாரை எப்போ எப்படி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எப்போவுமே நம்ம தாழ்மையாக இருக்கணும் பாருங்கள். தேவ சமூகத்தில் எப்போவுமே நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கணும். நம்ம
எவ்வளோதான் நம்ம எத்தனையோ பெரிய காரியங்கள் நம்ம செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம தாழ்த்தணும் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஸோ அவரே இப்போ பிதா முன்பா தன்னை தான் தாழ்த்தினார் பாருங்கள். அதை சும்மா தாழ்த்தலை. நம்ம வேத வசனம் சொல்லுது, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்ம மாதிரி. ஸோ அவர் மாதிரி நம்ம எப்போவுமே சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கும் பாருங்கள். நம்ம எவ்வளோதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் முன்னாடி நம்ம தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும் பாருங்கள். எக்காரணத்தை கொண்டு எந்த பெருமையை வந்துடக்கூடாது பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, அந்த 40 வருஷம் அந்த அரண்மனை வாழ்க்கை அவனை எதுவுமே அவனை பண்ணல, சரிங்களா. ஆனால் அந்த 40 வனாந்தர அனுபவம் தான் பார்த்திங்கன்னா தேவன் அவனை உருவாக்கி அவன் ரெடி ஆகிட்டார். அந்த 80ஆம் வயசில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். 34ஆம் வசனம் பாருங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். இப்போ கூப்பிட்றார். 80ஆம் வயசில் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு, அவன் ஜனங்கள் பெருமூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க, உபத்திரங்கள் அனுப்புகிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா, நீ யார் எனக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அப்போ அவருக்குள்ளே எகிப்துக்கு அவனை அனுப்புகிறார். இவனே அவர்களை அங்கேருந்து அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஸோ நம்ம இந்த யாத்திரா புஸ்தகம் ஃபுல்லாக எப்படி தேவன் அனுப்புகிறாரு, எப்படி பலத்த அற்புதங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாத்திரா புஸ்தகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். 37ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. ஸோ பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அவருடைய கோத்திரத்தில், யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வருவார், பார்த்திங்கன்னா அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாக மோசே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 38ஆம் வசனம் பாருங்கள். சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்த நமக்கு கொடுக்கப்படும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இவனே. ஸோ பார்த்திங்கன்னா சீனாய் மலையில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக கொடுக்குறார். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், அதனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரைகளில் களி கூர்ந்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா மோசே கட்டளைகள் வாங்க மலைக்கு ஏறி போயிடுறாரு. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எப்படியோ உயிரோடு இருப்பார், என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதனால் ஒரு கன்றுக்குட்டி பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஆரோனை நோக்கி கன்றுக்குட்டி பண்ண வைக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வச்சு அதை வணங்கி அதில் பலியிட்டு விக்கிரகாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. 42ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்வர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சுரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. ஸோ அந்த 42ஆம் வசனம், 43ஆம் வசனம் பக்கத்தில் அதை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை எங்கே இருக்குது அப்படின்னா ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை, சரிங்களா. 42, 43 இஸ்ரவேல் வம்சத்தாரேன்னு ஆரம்பிக்குதுங்களா 42ஆம் வசனத்தில். அங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் குடி போக பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் அது எங்கே இருக்குன்னா ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. ஸோ அதை தான் சொல்கிறார். ஸோ இந்த வேத பகுதியை சொல்லியிருக்கு, அதுதான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்தில் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, சாட்சி கூடாரத்தை செய்ய அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செய்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா யோசுவா காலத்தில் இருந்துச்சு, மோசே காலத்தில் இருந்துச்சு. ஸோ அதில்
சாலமோன் காலத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்கிறார் அவர். மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்கையில் அதை அந்த தேசத்திலே கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். ஸோ அதை பார்த்திங்கன்னா அதை வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அந்த சாட்சி கூடாரம் தாவீதின் நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஸோ பார்த்திங்கன்னா தாவீது என்ன பண்ணுறாரு, அவருக்கு நான் வந்து பெரிய வீட்டில் இருக்கேன், ஆனால் வந்து தேவனுக்கு ஒரு இது கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்லி தாவீது நினைக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியாக இருக்கிறது. ஏன்னால பார்த்திங்கன்னா அதை வந்து சாலமோன் கட்டுறார். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். சாலமோன் தான் வந்து தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறார். 49:50 பாருங்கள். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாக இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. ஸோ பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா 49:50. ஏசாயா 66:1-2 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 49:50 எங்கே இருக்குன்னா அது பக்கத்தில் ஏசாயா 66:1-2. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் வந்து எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? ஸோ பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் என் கரம் உண்டாக்கவில்லைன்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறார். 51ஆம் வசனம் பாருங்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உன் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் வந்து சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க செவி கொடுக்கல. பார்த்திங்கன்னா அவங்க இருதயம் வந்து அவ்வளோ கடினமாக இருந்துச்சு, கீழ்ப்படுகிறதுக்கு மனம் இல்லை. அப்போ அவ்வளோ கடினமாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் யாரையும் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள். நீதிபரருடைய வருகையை அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். ஸோ நீதிபரருடைய வருகை, நீதிபரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து வருவார். பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி வந்து குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அவருக்கு வந்து இம்மானுவேல்னு சொல்லி பேரிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் வருகை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அதான் சொல்கிறார் அவர். பார்த்திங்கன்னா அவர்கள் அறிவித்த அவர்களான தீர்க்கதரிசிகளை விடல, அவங்களையும் வந்து கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கொலை கொள்ளாமல் போனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ துரோகிகளாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தால் அது கை கொள்ளலை அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கோபமாக பிரசங்கம் பண்ணுறார். ஸோ அது வருவதோட 53ஆம் வசனத்தோட அவருடைய இந்த ஒரு பகுதி முடியுது. சரி, அவருடைய பிரசங்கம் முடியுது. அடுத்தது 54 கடைசி வரைக்கும், 54 முதல் 60 வரை அடுத்த பகுதி, கடைசி பகுதி. அந்த 54ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 54ஆம் வசனம் தலைப்பு 54 முதல் 60 வரை. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். சரிங்களா? அது ஒரு தலைப்பு. சரிங்களா? 54 தலைப்பு, 54 முதல் 60 வரை. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தல் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தல் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸோ பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்பவும் பாருங்கள், பரிசுத்தாவில் முன்னாடி பார்க்குறோம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து பரிசுத்தாவில் நிரம்பி ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதம் அடையாளம் செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கிறார் பாருங்கள். பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து பார்க்குறார், மேலே சிங்காசனத்தில் பார்க்குறார், மேலே அந்த காட்சி ஆண்டவர் காமிக்கிறார் பாருங்கள். வானங்கள் திறந்திருக்கிறதே மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தல் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொல்லி பார்க்குறார். தரிசனத்தை பார்க்குறார். இயேசுன்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது. இது இயேசுவை நான் பார்க்குறேன், வலது பக்கத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னாலும் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒருமனப்பட்டு அவளை பொறுக்கக்கூடாமல் பிடிச்சி தள்ளி அவங்க வந்து கல்லெறிகிறாங்க. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபருடைய பாதத்தினருகே வைத்தார்கள். ஸோ அந்த சவுல் தான் பார்த்திங்கன்னா பின்னாடி சபையை துன்பப்படுத்துவார், ஆண்டவரை தொடுவார். ஸோ அதை வந்து வர்ற அதிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை
கல்லெறிந்தார்கள். ஸோ அவர் தெரிஞ்சு போச்சு மரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ரத்த சாட்சியாக மரிக்க போகிறது. ஆண்டவரே ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இப்போ இப்படி தான் பிதா ஜெபம், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். சரிங்களா? 60ஆம் வசனம் பாருங்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை அறைந்தவர்களை சொல்கிறார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாத இருக்கிறோம். அதே தான் இவரும் சொல்கிறார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம், அந்த கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அறியாமையினால் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படிங்கிறது அது அறியாமல் இருக்காங்க. ஸோ அதான், ஆனால் அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் இப்படி செய்ய மாட்டாங்க. சரி பார்த்தீங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம்றோ அதே மாதிரி ஜெபம், ஆண்டவரே இந்த பாவத்தை அவங்க மேல் சுமத்தாதிருங்க, அவங்களை எது தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே, தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மிகுந்த சத்தமிட்டு அவங்கள மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாருப்பாங்க. ஜெபம் பண்ணி இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி மரித்து போயிடறார். சரிங்களா? ஸோ முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் முதல் இரத்த சாட்சி பார்த்திங்கன்னா அந்த ஸ்தேவான் தான். சரிங்களா? முதல் இரத்த சாட்சியாக அவர் மரிக்கிறார். நம்ம பார்த்தோம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவானுடைய ஊழியம். சரிங்களா? அந்த முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிறாரு. ஸோ அந்த 7ஆம் அதிகாரத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிரசங்கம். ஸோ ஆபிரகாம் ஆண்டவர் 2 அழைப்பு அழைக்கிறாரு, தேசத்தை விட்டு வாங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு நான் தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே ஈசாக்கு வர்றாரு. உடனே யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள் வர்றாங்க. யோசேப்பு பார்த்திங்கன்னா எகிப்துக்கு கொண்டு போய் விற்று போட்டுடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்வோன் மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவன் கிருபை கொடுக்குறாரு. அந்த இடத்துல பெரிய அதிபதி ஆகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்தவுடனே ஆண்டவர் மோசையை எழுப்புறாரு. மோசையை எழுப்பி மோசையை அனுப்புகிறாரு. பார்த்தீங்கன்னா ஸோ அதில் தான் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. முட்செடியில் தரிசனம் மாறாரு. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. அவர் போய் எகிப்திலேருந்து ஜனங்களை கூட்டி கொண்டு வர்றார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் செஞ்சு கூட்டி கொண்டு வர்றார். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வாங்குறதுக்காக மேலே போகிறார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசைக்கு என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கண் கட்டிய செய்கிறாங்க. ஸோ அது எழுதப்படாது சொல்கிறார் அவர். உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுக்காக மன்றாடி கெஞ்சி ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுறார். மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுறதை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தாவீது அந்த ஆலயத்தை கட்டணுன்னு நினைக்கிறாரு. பார்த்திங்கன்னா சாலமோன் அதை கட்டுறாரு. கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கல, பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கீங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கைக்குள்ள அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய பிரசங்கம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கோபம் வந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே கோபம் வந்துருச்சு. அவனை குறித்து கல்லெறிஞ்சு கொலை செஞ்சிடறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் அந்த கடைசி நேரத்துலையும் பரிசுத்தாவில் நிறைந்தவராக அவர் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை அவங்க மேல் சுமத்தாதிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மரணத்தை சந்திக்கிறார். ஸோ அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, எங்களை தரமட்டமாய் தாழ்த்தையும் கரத்தில் வைக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர், நீங்கள் இப்படி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவே உடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி உங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தது போல் ஏசப்பா, நாங்களோ நீர் எங்களுக்கு வைத்த அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபையை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. தரமட்டமாய் தாழ்த்தையும் கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.